வெற்றி வெற்றி ஓபிஎஸ் வெற்றி அதிர்ச்சியில் எடப்பாடி தரப்பினர். நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தற்போது எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக அதிமுக அடுத்த கட்ட தேர்தலை சந்திப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. இருந்த போதிலுமே வெற்றி என்பது கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா அது கேள்விக்குறியான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு காலத்திலே பாஜக வேண்டாம், பாஜக அவ்வளவு கூட்டணிக்கு அழைத்துமே மறுப்பு தெரிவித்தார் எடப்பாடி. ஆனால் இன்று அதே பாஜக கூட்டணிக்குள் நுழைய விருப்பப்படுகிறார் அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது. இன்னொரு புறத்திலே புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் எனும் விஜயுடைய கட்சியை எப்படியாவது கூட்டணியில் சேர்த்து விட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி எவ்வளவோ வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறார். அதிமுக அப்படிங்கிறது கடல் போன்ற இயக்கம். அந்த இயக்கத்தை தேடித்தான் மற்றவர்கள் வர வேண்டுமே தவிர அந்த இயக்கம் மற்ற கட்சியை தேடி போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி தற்போது கொண்டு வந்து விட்டார் அப்படின்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தற்போது பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரணை என்பது வேண்டும் அப்படின்னு சொல்லி அதிமுக சார்பினாக ஒரு வழக்கு என்பது தொடுக்கப்படுகிறது. அந்த வழக்கு தற்போது அதிரடியாக நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழகத்தில் உள்ள திமுக அதிமுக கட்சியினருக்கு மக்களை பற்றி எந்த ஒரு அக்கறையும் இல்லை. தங்கள் சொந்த கட்சியின் நலனை பற்றி மட்டுமே இரண்டு கட்சிகளுமே அக்கறை கொண்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் தனது அதிருப்தியை தெரிவிச்சிருக்காங்க. அதிமுக அலுவலகம் சூறையாடல் வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரி சண்முகம் மனுவை முடித்து வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. மேலும் இந்த வழக்கில் விசாரணையின் போது உங்கள் வழக்குகளை மட்டும் விசாரித்தால் போதுமா, வேறு வழக்குகள் எங்குமே இல்லையா, தமிழகத்தில் உள்ள இரு கட்சியினருக்கும் சொந்த கட்சியின் நலன் பற்றி மட்டுமே அக்கறை உள்ளது, மக்களை பற்றி எந்த அக்கறையும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் தனது அதிருப்தியை தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். முன்னதாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் குறித்து முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவதூறாக பேசிய வழக்கு ரத்து செய்து உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இரு கட்சியினருக்கும் ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் அல்ல, நாட்டுக்கு நல்லது செய்யும் எண்ணம் இருவருக்கும் இல்லை அப்படிங்கிற தகவலுமே பார்த்தீங்கன்னா நீதிமன்றங்கள் அதிரடியாக சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு காலத்திலே அதிமுக அலுவலகம் சூறையாடப்பட்டது. அதாவது அப்போ ஓபிஎஸ்ஐ முறைகேடாக நீக்கியது அந்த கோபத்தில் ஓபிஎஸ் தரப்பினர் அதிமுக அலுவலகத்தை அடிச்சுன்னு இருக்கிறாங்க. அந்த சமயத்திலும் கூட ஓபிஎஸ் தரப்பினர் நிறைய நபர்கள் உள்ளே கிடையாது, அங்கே இருந்த நபர்கள் அதிமுகவை சேர்ந்த நபர்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி சண்முகம் தலைமையில் வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை விசாரித்து பார்த்த நீதிபதிகள் சிபிஐ வழக்காகலாம் மாற்ற முடியாது, உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. இதுவே ஓபிஎஸ் தரப்புக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.